Hello friends, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் மினிட் எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கீ ஆன்சர் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த क्वेश्चन பேப்பருக்கான கீ ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிறுவனத்திற்கு வெளிநபருக்கு உள்ள உறவு பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு முறையீடுன்னு சொல்லுவோம். Memorandum of Association, the relationship between outsiders company defined as. அடுத்து வருமான வரி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஆப்ஷன் டி, நேரடி வரி, a direct tax. உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே இணைப்பு சங்கிலியாக இருப்பது என்ன? அப்போ தேர்டுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? வியாபாரம், அதாவது ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து சரக்குகளை சரக்கீட்டின் மூலமாக எடுத்து செல்வதற்கு வழங்கப்படும் ஒப்புதல் வந்து என்ன? செவன்த்துக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? ஃபோர்த்துக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? வழிச்சீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஆப்ஷன் பி, வே பில். நாடுகளுக்கிடையே சரக்குகள் மற்றும் சேவைகள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டுள்ள அது டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபிஃப்த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவும் கரெக்டு தான், ஆப்ஷன் டியும் கரெக்டு தான். பன்னாட்டு வியாபாரம், பன்னாட்டு வணிகம், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு. இதில் பி அண்ட் டி ரெண்டுமே கரெக்டு. ஃபிஃப்த்து, இவர்களில் யார் வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு கோர முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஒப்பந்தத்திற்கான மூன்றாம் நபர். ஆப்ஷன் சி தான், ஒப்பந்தத்திற்கான மூன்றாவது நபர் அப்படின்னு சொல்லுவோம். சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ் மூலம் குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் செய்ய பரிமாற்றம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏழாவதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? 2 லட்சம். ஆப்ஷன் ஏ 2 lakhs. எயித்து, வழங்கல் வழியில் உள்ள முதல் இடைநிலையார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல் இடைநிலையார் யார் வந்து மொத்த வியாபாரி, ஹோல்சேலர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். கூட்டாண்மை டேஸ் உண்டாக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் நைன்த்து. கூட்டாண்மைங்கிறது வந்து என்ன? நைன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒப்பந்தத்தால், அக்ரிமெண்ட். பொருளாதாரம் ஒன்றை தேர்ந்தெடு, அதாவது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10த்துக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ, நடைபாதை வியாபாரிகள், ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ். 11 பார்க்கலாம். உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவித்து வருவது, த லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங். எதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. கிராம சேமிப்பு, ரூரல் சேவிங். அரசு நிறுவனத்தின் பங்கு முதலீடு எப்படி வந்து இருக்கணும், எவ்வளோ வந்து இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ 51%, ஆப்ஷன் சி 51%. பண்டக காப்பம் மையமாக பொருட்களை வைத்திருப்பது. இப்போ 13க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வளங்கள், டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து 14, டேஸ் என்பது நிறுவனங்கள் அயல்நாட்டு செலவினங்களை பெறுவதற்காக வெளியிடப்படும் ஒரு சிறப்பு பாத்திரமாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பத்திரமாகும் அப்படின்னு வர மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 14வதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அந்நிய செலவணி மற்றும் பத்திரம், ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட் தான் வந்து கரெக்டு. 15, நேர்மை பங்குதாரர்கள் ஒரு நிறுவனத்தில் எப்படி இருப்பாங்க? 15க்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, உரிமையாளர்கள், ஓனர்ஸ். பொறுத்துகை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்துகைக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 16வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்படைப்பின் முக்கிய நன்மை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 17வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, காஸ்ட் ரிடக்ஷன், செலவு குறைப்பு தான் கரெக்டு. 18, சுய உதவி குழுக்கள் கடன் அளிக்க வேறுபட்ட முறைகள் உள்ளன. என்னென்ன முறைகள் இருக்கு? 18 பொறுத்த வரைக்கும் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ராக்டோல், இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 19க்கு. ஸோ 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ராபர்ட் ஓவன் தான் கரெக்டான ஆன்சர். இந்தியாவில் 1969ஆம் ஆண்டு வங்கி நாட்டமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் இ, 14 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி போக்குவரத்து வரையறுக்கவும், டிஃபைன் டிரான்ஸ்போர்ட்டு, அதே மாதிரி நிறுவனத்தின் ஏதேனும் 2 சிறப்பியல்புகள், பன்னாட்டு நிறுவனத்தின் ஏதேனும் 2 உதாரணங்கள், இருதரப்பு வாக்குறுதிகள் என்றால் என்ன, வடிவ சமநிலை என்றால் என்ன, அதே மாதிரி உலக அளவிய வைப்பு ரசீது என்றால் என்ன, தூய கடன் என்றால் என்ன. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் வீட்டு வசதி கூட்டுறவு பற்றி குறிப்பு வரைக, கப்பல் வாடகை ஒப்பந்தம் என்றால் என்ன, தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தயாரிப்புகளை பட்டியலிட, தேசிய மின்னணு நீர் பரிமாற்றம், எக்ஸ்பிளைன் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், அடகு கடன் என்றால் என்ன, உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகளை ஏதேனும் மூடினை எழுத, வணிகம் என பொருள் தருக. இது ரொம்ப முக்கியம்.
கப்பல் ரசத்தின் உள்ளடக்கங்கள் நல்லா பார்த்துக்கோம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் துறைவாரியான நிறுவனங்கள் நன்மைகள் எதிரும் 5 எழுத எவையேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகள், உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடு, ஸ்டேட் எனி 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் இன் பாண்ட், இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை வரிசைப்படுத்துக, முத்ரா வங்கி குறிப்பு வரைக, இது ரொம்ப முக்கியம். கூட்டாண்மை நிறுவனத்தை பதிவு செய்து பின்பற்றப்படும் நடைமுறைகளை விவரிக்கும். பெருநிறுவன ஆளுகையின் நன்மைகள் ஏதேனும் 5 எழுத பன்னாட்டு நிறுவனங்களின் நன்மை தீமைகளை விளக்குக. உரிமையாளர்கள் முறை அடிப்படையில் வங்கிகள் வகைகளை விளக்குக. தொழில் சிறப்பு தொழில் வேலைவாய்ப்பு ஒரு ஒப்பீடு செய்க. அதே மாதிரி ஏட்டுக்கடன் முகமைக்கு பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமைக்கும் உள்ள வேறுபாடு, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க, கூட்டுறவு சரா நிறுவனங்கள், நிறுவனத்தின் சிறப்பியல்புகள், பன்னாட்டு நிறுவனம்னா என்ன, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எழுதிருக்கணும். தூய கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். வீட்டு வசதி கூட்டுறவு, கப்பல் வாடகை ஒப்பந்தம், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், மொத்த வியாபாரியின் பண்பு நலன்கள், ஸோ அதுக்கெல்லாம் அடகு கடன், உள்நாட்டு வியாபாரத்தோட இயல்புகள், வணிகம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணி மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான நிறுவனங்களுடைய நன்மைகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் 5 பாயிண்ட் அதெல்லாம் போதும், உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்தணும். ஸோ அதுலேயே அந்நிய செலவணி நீங்கள் எழுதிக்கலாம், ஒரு 5 பாயிண்ட் அதெல்லாம் போதும். 43 பொறுத்த வரைக்கும் காப்பீடோட கோட்பாடு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கணும். அதே மாதிரி 43 வருமானத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க போதும், ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி ரிசர்வ் வங்கியோட பணிகள் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதுனா தான் மார்க்கு. ஏதேனும் 5 தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி முத்ரா வங்கி, அதே மாதிரி 45A பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 5 எழுதுனா போதும். 45A பொறுத்த வரைக்கும் 5 குறிப்புகள் இருந்தால் போதும். லாஸ்ட்டாக பன்னாட்டு நிறுவனத்துடைய தீமைகள் ஏதேனும் 5 விளக்கங்களுடன் எழுதணும். தலைப்பு மட்டும் எழுதியிருப்பின் 1 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே உரிமையாளர் முறை அடிப்படையில் வங்கிகளுடைய வகைகள், பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், விளக்கம் 3 மதிப்பெண் வந்து இருக்கணும். எடுத்துக்காட்டு மதிப்பெண் வந்து 2 மதிப்பெண். 47 தொழில் சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஒப்பீடு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 5 ஒப்பீடு 5 மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏட்டுக்கடன் முகமைக்கு பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமைக்கும் உள்ள வேறுபாடு, இதில் 5 பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் வேறுபடுத்தி வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இது ஃபுல் அண்ட் தமிழ் மீடியம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது, இதையுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கீ ஆன்சர். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. 1 மார்க் ஆன்சர் கீ எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐலாம் வந்து என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கீ ஆன்சர் வந்து கரெக்டாக எழுதுங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதான் அப்டேட்டட். தேங்க்யூ.